Hi. So என்னோட ஒரு கசின் பிரதருக்கு வந்துட்டு என்ன கோர்ஸ் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல கடைசியா ஆர்க்கிடெக்சருக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆர்க்கிடெக்சர் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர்? ஃபைன். ஸோ அவர் எந்த ஸ்கூல் அண்ட் எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காருமா? இப்போ 12th படிச்சிட்டு இருக்காங்க. Fine. Okay. 12th எந்த group படிச்சிட்டு இருக்காரு? Computer science. Super. Okay. Only the 12th science group students can study architecture. So முன்னாடி வந்து even business max students can study architectureங்கிறது இப்போ physics, chemistry, maths வந்து mandatory. இல்லைனா diploma final year 10 plus 3 years of diploma முடிச்சிருந்தா மட்டும்தான் they can study architecture. So உங்கள் பிரதர் வந்து கண்டிப்பாக வந்து eligible of studying architecture and writing the NATA exam தான் இருக்காரு. ஸோ இந்தியாவில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4 ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. மெடிசன், ஆர்கிடெக்சர், லா அண்ட் சார்ட் அக்கௌண்ட். இந்த 4 கோர்சஸ்க்குமே மேண்டட்டரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆர்கிடெக்சருக்கு there are 2 exams. The one is called NATA and the other one is called JEE Paper 2. ஸோ இந்த JEE Paper 2 அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்காக அப்படின்னா ஃபார் ஸ்டடியிங் ஆர்கிடெக்சர் இன் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸ் லைக் NIT Trichy, NIT Calicut, SPA Delhi, SPA விஜயவாடா, இந்த மாதிரி 18 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் இன்ஸ்டியூட்ஸில் நம்ம ஆர்கிடெக்சர் படிக்கணும்னா we need to qualify the exam called JEE Paper 2. அண்ட் இதை தவிர்த்து ஆல் ஓவர் இந்தியாவில் வேறு எந்த காலேஜில் நீங்கள் ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் we need to qualify the exam called NATA. ஸோ அது கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, எனி கைண்ட் ஆஃப் கோட்டா, எனி கைண்ட் ஆஃப் காலேஜ் we need to qualify the exam NATA or JEE Paper 2. ஸோ இந்த 2 எக்ஸாம்ஸ்க்குமே இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணுற மிஸ்டேக் என்னவா இருக்குது அப்படின்னா அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸை டியூ டு த 12th எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல் ஆஃப் பிஸி ஸ்கெடியூலில் அவங்க மறந்துடுறாங்க. ஸோ எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அவங்க எக்ஸாம் ஜாயின் பண்ண முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது, ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த உங்கள் பிரதர் மூலிமா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இந்த நாட்டா அப்படின்னு சொல்கிறீங்களா, இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு நம்மளே படிச்சுக்கலாமா, இல்லை கோச்சிங் தேவையா, இல்லை அப்படி இருந்துச்சுன்னா எப்போத்துலேருந்து கோச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி? ஃபைன். இது யூஸ்வலாக எல்லாத்துக்குமே இருக்கிற டவுட். எதுக்காக இந்த நாட்டா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னே நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அண்ட் நாட்டா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது ஏன் கோச்சிங் வரணும், நான் யூடியூப் பார்த்து படிச்சுக்கலாமே, இல்லை என்னோட ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிலபஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சி ஆக்சுவலி இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா டு மெஷர் தி ஆப்டிடியூட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்டோட அப்சர்வேஷன் ஸ்கில், டிராயிங் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி, மென்டல் எபிலிட்டி, ஆர்கிடெக்சர் அவேர்னஸ், அதுவும் அந்த ஸ்டூடெண்ட் ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு அவங்களே செல்ஃபாக அசஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த நாட்டா அண்ட் JEE எக்ஸாம். ஸோ இதான் வந்து பர்பஸ் ஆஃப் கண்டக்டிங் த எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு கோச்சிங் ஏன் வரணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்க. சி யூஸ்வலாக இப்போ நீட் போகிறாங்க, இல்லை JEEயில் பேப்பர் 1 போகிறாங்க அப்படின்னா அதில் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சிலபஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸாக இருக்குது, இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியாக இருக்குது. ஸோ அவங்க 11th and 12th படித்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ரெலவெண்ட்டானதாக தான் இருக்குது. பட் ஆர்கிடெக்சரில் இந்த நாட்டா அண்ட் JEE பேப்பர் 2க்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதை தான் கேட்குறாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஜென்ரல் ஆப்டிடியூட், ஆர்கிடெக்சர் ஆப்டிடியூட், மேக்ஸ், டிராயிங், அவங்களோட கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் 11th and 12th சப்ஜெக்ட்ஸ்க்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஒன்லி மேக்ஸ் கேன் ஹெல்ப் பை தி 11th and 12th. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை ரிக்வயர்ட் மேண்டட்டரி கோச்சிங். ஸோ எப்போ இருந்து ஆரம்பிக்கலாங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஏர்லியராக ஒரு விஷயத்தை நாட்டா அண்ட் JEE நீட் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ் நீட் டைம். ஸோ யூஸ்வலாக வந்து இது வந்து இட்ஸ் நாட் த திங்ஸ் ஆஃப் ஸ்டடிங், இது படிக்கிறது இல்லை, இட்ஸ் ஆல் அபவுட் லேர்னிங், கற்றுக்கிற விஷயங்கள். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம கற்றுக்கிறோமோ, எவ்வளோ டைம் எடுத்து கற்றுக்கிறோமோ அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ முன்னாடி இப்போ நம்ம IRக்கில் பார்த்தீங்கன்னா 10th 11th மோஸ்ட் ஆஃப் ஒரு 325 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்மகிட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முடியலை, எனக்கு 12th ஸ்கெடியூல் டைட்டாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தில் மட்டும் we can prepare for the crash course. ஸோ இப்போ கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு 2023 அண்ட் நாட்டா JEE பேப்பர் 2க்கு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இன்னும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலன்னா கூட வருத்தப்பட வேண்டாம். we have much time. அந்த டைமில் IRக்கு வந்து குவாலிட்டியாக அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து பண்ணிடுவோம். இல்லை நீங்கள் இப்போ 11th தான் படிக்கிறீங்க, இல்லை 10th தான் படிக்கிறீங்கன்னா கூட will be starting the batches from the April மேலே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க அது கூட as early ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கோச்சிங் கிளாஸ் வரணும் அப்படிங்கிறீங்க, பட் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்காங்கல்ல, அப்படி இருந்துமே why should I choose IR? அவங்களோட மோட் ஆஃப் கிளாஸஸ் என்ன, ஆன்லைனா ஆஃப்லைனா? ஃபைன். ஸோ ஆக்சுவலி எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ ஆர்கிடெக்சர்னா என்னென்னு ஒரு க்யூரியஸாக இருந்தீங்க, அதுக்கான எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க, எக்ஸாம்ஸ்க்கு ஏன் கோச்சிங் வரணும்னு கேட்டிங்க. அடுத்த கொஸ்டின் ஆப்வியஸ்லி கோச்சிங்கெல்லாம் இருக்கட்டும், ஏன் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் வரணும் அப்படிங்கிறது நல்ல கொஸ்டின் தான். ஆக்சுவலி ஒய் IRக்கு அப்படிங்கிறது IRக்கு இஸ் 9 years எக்ஸ்பீரியன்ஸ், 9 years கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ 10th இயருக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். நாட்டா அண்ட் JEE மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வந்து பண்ணுற ஒரே கோச்சிங் சென்டர் வந்து IRக்கு மட்டும்தான் இருக்காங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் பண்ணுறோம். வேறு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் சேர்ந்து பண்ணுறவங்க, பட் எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது IRக்கு மட்டும் தான் 9+ years of experience and 5,000+ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் குவாலிஃபைடாக இருக்காங்க. அண்ட் we have branches in கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, மதுரை அண்ட் கொச்சின் அண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நாங்கள் ஒரு ஆப்பும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா லைக் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து சும்மா அந்த ஒரு 2 months மட்டும் டியூரேஷன் ஆஃப் பீரியடில் ஒரு ஸ்கூல்ஸில் இல்லை ஒரு காலேஜஸில் இல்லை ஏதோ ஒரு சின்ன இடத்துல வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது, 365 days ஒரே இடத்துல வச்சு நம்ம வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். எப்போ பேரண்ட்ஸ் வந்தாலும்
அதுக்கான கைடன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துரும். அண்ட் எல்லாருமே இப்போ ஒரு ஆர்கிடெக்டாக இருக்காங்க. அந்த ஆர்கிடெக்ட் வந்து தே கேன் பெர்ஃபார்ம் ஒன்லி இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் மட்டும்தான், அந்த டாபிக் மட்டும்தான் எடுக்க முடியும். இல்லை ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க, ட்ராயிங் மட்டும்தான் எடுக்க முடியும். பட் ஐஆருக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனலாக ட்ராயிங்க்கு வி ஹேவ் அன் ஆர்டிஸ்ட், ஆர்கிடெக்சர் ஆப்டியூட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வி ஹேவ் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, ஜென்ரல் ஆப்டியூட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க, அண்ட் மேக்ஸ்க்கு வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. அண்ட் அது போக வந்து வேர்பல் ரீசனிங்க்கு வந்து ஐஎல்ஸ் அண்ட் டோஃபலுக்கு ட்ரைனிங் கொடுக்க ட்ரைனர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்க்கு தனித்தனியாக ஸ்டாஃப்ஸ், புக்ஸ், மெட்டீரியல்ஸ் கொடுத்து ஒரு ஹெச்டி டிவிடி, ஸ்டடி மெட்டீரியல், ஸ்கெச் மெட்டீரியல் கொடுத்து கம்ப்ளீட்டாக எந்த அளவுக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கைடன்ஸ்க்கும் கொடுக்குறோம். ஸோ எந்த கட் ஆஃப், எந்த கம்யூனிட்டிக்கு, எந்த காலேஜ்குள்ளே போன வரைக்கும், ஒரு காலேஜ்க்கு உள்ளே போகிற வரைக்கும் அத்தனை கைடன்ஸுமே பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் நாட் ஃபார் அ சேக் ஆஃப் நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக கிடையாது. வி ஹேவ் plenty ஆஃப் ஃபீட்பேக்ஸ். லைக் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யார் கேட்டாலுமே, எந்த இயரில் படித்த ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் கேட்டாலும் we are ready to give. ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டிங்கன்னா, இல்லை படித்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டால் 2 விஷயம் தான் சொல்லுவாங்க. தைரியமாக அந்த இன்ஸ்டியூட் போகலாங்க, இல்லை தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக், அந்த கைடன்ஸ், அந்த குவாலிட்டி ஆஃப் கோச்சிங் மட்டும்தான் ஐஆருக்கு வந்து இவ்வளோ தூரம் டிஃபர் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஆப் மூலிமா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கம்ப்ளீட்டாக லைக் வேர்ல்டு ஃபுல்லாகவே, லைக் துபாயிலேருந்து சரி, கத்தார்லேருந்தும் இந்தியன் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் எங்களோட ரிசல்ட்ஸ் ஸோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஆர் ரேங்க்லேயும் சரி, செப்ட் காமட் கேர் ரேங்கிங்கில் வந்து டாப் 5க்குள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த நம்ம நீங்கள் இப்போ என்கொயரி பண்ணுற அந்த உங்களோட கசினும் கண்டிப்பாக ஒரு டாப்பராக வருவாருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அந்த கைடன்ஸும் ப்ராப்பராக நம்ம கொடுத்துருவோம். ஸோ பேச்சஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு பேச்சஸாகவும் நம்ம பிளான் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, இப்போ 12th முடிக்கிறாங்க, இப்போ மெட்ரிகுலேஷனுக்கு இன்றைக்கி முடியுதுன்னா நெக்ஸ்ட் 2 days வில் பி ஸ்டார்டிங் த பேச்சஸ் ஃபார் த மெட்ரிகுலேஷன். சிபிஎஸ்சி இல்லை ஐபி, ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி என்ன போர்ட் ஆஃப் ஸ்டடீஸாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு பேச்சஸ் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நான் சிபிஎஸ்சியாக இருக்கேன், நான் மெட்ரிகுலேஷன், நீங்கள் பிரதர் எந்த போர்டுன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள்? சிபிஎஸ்சி. லைக் கேட்குறாங்க, ஐஜி, ஐபி, ஐசிஎஸ்சி படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை சிபிஎஸ்சி? எல்லா போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது வந்து ஒரு நியூ சிலபஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது புதுசாக தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒன்ஸ் இங்கே ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க காலேஜ்குள்ளே போகிற வரைக்கும் எல்லா கைடன்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ரிசல்ட்ஸ் வைஸ் வந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்தோம். அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து ஈவன் அந்த போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் கோவிட் சுச்சுவேஷன்ஸில் கூட ஆன்லைன் கிளாஸஸில் கூட எங்களால் வந்து 180.5 அவுட் ஆஃப் 200 இதை நாட்டா ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் மார்க், அந்த மார்க் வரைக்கும் அவங்களால ஸ்கோர் பண்ண முடிஞ்சு ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபஸ்ட் மார்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஐஆர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் உங்கள் பிரதரை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உள்ளே போகிற வரைக்கும் கைடன்ஸ் கொடுத்து ஒரு டாப்பராக மாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பாக இருக்கலாம்.